வணக்கம். நம்ம கோடிங் டீகோடிங்ல லெட்டர் கோடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லெட்டர் கோடிங்ல ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஃபார்வர்ட், ரிவர்ஸ், கிராஸ் பேட்டர்ன் இது 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சம் ஃபார்வர்டா, ரிவர்ஸா, கிராஸ் பேட்டர்னா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். 19, 15, 21, 20, 8, 6, 18, 23, 17, 17, 4, 18, 9, 14, 11, 9, 12, 11, 16, 2, 14, 15, 18, 20, 8. இப்போ இது வந்து எந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபார்வர்ட் பேட்டர்னில் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பேட்டர்னில் இல்லை. இது 3 இருக்குது, இது வந்துட்டு இதுவும் 3 இருக்குது, இது 2 இருக்குது, இது 3 இருக்குது, இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபார்வர்ட் பேட்டர்னில் வர வாய்ப்பு கிடையாது. ரிவர்ஸ் பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 19லேருந்து 17 போயிடுச்சுன்னா -2, அதுக்கப்புறம் 15லேருந்து 17னா +2, இங்கே 21லேருந்து 23 வந்து +2. நமக்கு இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான சம் தான். இது ஒரு பேட்டர்ன் வந்து சீக்வன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணும். 20லேருந்து 18னா -2, -2. என்ன இது வந்துட்டு ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸை உருவாக்கலை. இந்த சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு புரியும். இப்போது இங்கே பாருங்கள், 4, 2, -2, -2, +2, -2, -2 இப்படி தான் இருக்குது. இப்போது இதில் ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு வவ்வல்ஸில் மட்டும் +2 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணா பாருங்கள், I, O, U இது 3மே வவ்வல்ஸ், இதில் மட்டும் +2 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் தான். நமக்கு ஃபஸ்ட்டு எழுதும் போது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இதுவும் ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் தான். அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்போ நம்ம வந்துட்டு வவ்வல்ஸில் மட்டும் +2 போட்டுட்டு பாக்கி எல்லா இடத்துலையும் -2 போடணும். அப்போ 14 - 2 12, சாரி ஃபார்வர்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறேன். 14 - 12 12, L, H, 8 - 2 6, F. அடுத்து O வந்து இந்த பேட்டர்னில் இருக்கா. இப்போ O வந்துட்டு +2 வரும் இந்த இடத்துல மட்டும், ஏன்னா இது வவ்வலாக இருக்கிறதுனால. இந்த இடத்துல Q வரும், அதுக்கப்புறம் T வந்து R வரும், ஆர்க்கு வந்து P வரும். இவ்வளோ தான். தேங்க்யூ. இது ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியான சம். திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்வர்ட் பேட்டர்னா, ரிவர்ஸ் பேட்டர்னா, கிராஸ் பேட்டர்னா அப்படின்னு பார்க்கணும். ஃபார்வர்ட் பேட்டர்ன் பார்த்தோம், ஃபார்வர்ட் பேட்டர்ன் வரல. ரிவர்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம், ரிவர்ஸ் பேட்டர்னுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சு. நம்ம பார்க்கும்போது என்ன இது லாஜிக்கல் சீக்வன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் 2 இடத்துலையுமே நம்ம வந்துட்டு இந்த ரிவர்ஸ் பேட்டர்ன் போடும்போது தான் தெரியுது நமக்கு வவ்வல்ஸில் மட்டும் +2 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வவ்வலில் மட்டும் +2 வர மாதிரியும், பாக்கி எல்லா லெட்டருக்கும் -2 வர மாதிரியும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.